சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஒரு செயலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கூறுவது எவருக்கும் எளிது. ஆனால் தாம் கூறியதை அதே போல் செயலால் நிரூபிப்பதுதான் உண்மையான தலைமைத்துவத்தின் அடையாளமாகும். திருவள்ளுவரின் இந்த குறள் இன்றைய இலங்கை அரசியலின் பல நிகழ்வுகளுக்கு பொருத்தமான அளவுகோலாக விளங்குகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் அண்மை கால அரசியல் நகர்வுகளை பார்க்கும் போது சொல்லுக்கும் செயலுக்கும் இடையிலான முரண்பாடுகள் மீண்டும் மீண்டும் வெளிப்படுகின்றன. மேடைகளில் கொள்கைகளை பேசுவது எளிது. ஆனால் அவற்றை நடைமுறையில் காப்பாற்றுவதுதான் ஒரு தலைவரின் உண்மையான நம்பகத்தன்மையை நிரூபிக்கும். அண்மையில் பாராளுமன்றத்தில் நீதியமைச்சர் அர்ஷன நாணயக்கார ஆற்றிய உரை அரசியல் எல்லைகளை கடந்து மனிதாபிமானத்தையும் வரலாற்று உண்மையையும் பேசும் துணிச்சலான உரையாக அமைந்தது. 1983 ஆண்டு கருப்பு ஜூலை குறித்து அவர் பேசுகையில் அது வெறும் இனக்கலவரம் அல்ல, அரசின் அனுசரணையுடன் முன்னெடுக்கப்பட்ட ஒரு பயங்கரவாத செயற்பாடு என தெளிவாக குறிப்பிட்டார். அந்த இருண்ட வரலாற்றை மறைப்பதோ மென்மைப்படுத்துவதோ அல்ல, உண்மையை ஏற்றுக்கொள்வதன் மூலமே இனங்களுக்கிடையிலான நம்பிக்கையையும் நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்ப முடியும் என்ற கருத்தையும் அவர் வலியுறுத்தினார். அதே உரையில் அந்த கொடூரமான சூழ்நிலையில் தனது குடும்பம் எவ்வாறு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனின் தந்தை கணேசன் அங்கிள் மற்றும் அவரது குடும்பத்தினரை பாதுகாத்தது என்பதையும் அமைச்சர் உருக்கமாக நினைவு கூர்ந்தார். இனவெறி மனிதநேயத்தை அழிக்க முயன்ற காலத்தில் ஒரு சிங்கள குடும்பம் தமிழ் குடும்பம் ஒன்றை காப்பாற்றியது என்பது இலங்கை மக்களின் உண்மையான பண்பாட்டையும் மனித நேயத்தையும் பிரதிபலிக்கும் வரலாற்று சம்பவமாகும். வெறுப்பை அல்ல, மனிதத்தை தேர்ந்தெடுத்த அந்த செயல் தலைமுறைகள் நினைவு கூற வேண்டிய ஒரு உயர்ந்த எடுத்துக்காட்டாகும். இவ்வாறான உரையாற்றிய நீதி அமைச்சருக்கு எதிராக சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சி நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தது. 37 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு சபைக்கு கொண்டு வரப்பட்ட அந்த பிரேரணை வாக்கெடுப்பின் போது 66 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருக்கும் சபையில் வெறும் 36 வாக்குகளை மட்டுமே பெற்றது. தமது சொந்த அணியிலிருந்தே ஆதரவை திரட்டிக் கொள்ள முடியாமல் இருப்பது எதிர்க்கட்சி தலைமையின் ஒற்றுமை மற்றும் நம்பகத்தன்மை குறித்து பாரிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த தோல்வி நீதி அமைச்சருக்கான தோல்வி அல்ல, மாறாக எதிர்க்கட்சி தலைமையின் அரசியல் பலவீனத்தை வெளிப்படுத்திய ஒரு அரசியல் செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. தமது உறுப்பினர்களின் முழுமையான ஆதரவை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலை மாற்று ஆட்சிக்கு தேவையான உறுதியான தலைமைத்துவம் உள்ளதா என்ற கேள்வியை இயல்பாகவே மக்கள் மத்தியில் உருவாக்குகிறது. சஜித் பிரேமதாசவின் அரசியல் முரண்பாடுகள் இதோடு முடிவடைவதில்லை. கடந்த காலங்களில் பிணைமுறி மோசடியில் தொடர்புடையவர்களுடனோ நாட்டை சீரழித்த ஊழல் அரசியலுடனோ ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் இணையாது என்று அவர் பலமுறை பொதுமக்கள் முன்னிலையில் உறுதியளித்திருந்தார். ரணில் விக்ரமசிங்க அல்லது ராஜபக்ஷ அரசியல் அணிகளுடன் இணைவதாக வெளியாகிய தகவல்களை அவர் அப்போது முற்றாக மறுத்திருந்தார். ஆனால் இன்று அரசியல் யதார்த்தம் வேறுபட்ட காட்சியை வெளிப்படுத்துகிறது. அரசாங்கத்தை எதிர்ப்பதற்காக முன்னர் கடுமையாக விமர்சித்த அதே அரசியல் சக்திகளின் ஆதரவுடன் செயற்படுவதாக தோன்றும் நிலை உருவாகியுள்ளது. கொள்கை அடிப்படையிலான அரசியலை விட சந்தர்ப்பவாத அரசியல் முன்னிலை பெறும் போது மக்கள் நம்பிக்கை இயல்பாகவே சிதைகிறது. ஒரு எதிர்க்கட்சியின் கடமை அரசாங்கத்தை விமர்சிப்பது மட்டுமல்ல, மாற்றுக் கொள்கை, உறுதியான நிலைப்பாடு மற்றும் நம்பகமான தலைமைத்துவத்தை மக்களிடம் முன்வைப்பதாகும். ஆனால் சொல்லப்பட்ட கொள்கைகளுக்கும் நடைமுறையில் மேற்கொள்ளப்படும் அரசியல் நடவடிக்கைகளுக்கும் இடையே முரண்பாடுகள் காணப்படும் போது அந்த நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகுகிறது. இறுதியாக திருவள்ளுவர் கூறிய சொல்லிய வண்ணம் செயல் என்ற உயரிய நெறி இன்றும் அரசியலுக்கு பொருந்துகிறது. மக்கள் இனி வெறும் முழக்கங்களை அல்ல, செயலால் நிரூபிக்கப்படும் நேர்மையான அரசியலையே எதிர்பார்க்கின்றனர். நீதி அமைச்சருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையின் தோல்வி ஒரே ஒரு வாக்கெடுப்பின் முடிவாக மட்டுமல்ல, சொல்லுக்கும் செயலுக்கும் இடையிலான இடைவெளியை மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான அரசியல் நினைவூட்டலாகவும் அமைந்துள்ளது.